வணக்கம் நேயர்களே, நான் உங்க ரஜியா பேசுறேன். இது விக்ரமாதித்தன் கதைகள் எபிசோட் 1, சிம்மாசனத்தின் கதை. நேயர்களே, இந்த கதையை பத்தின விவரங்களை பாதிக்கும் மேல நம்ம இன்ட்ரோலயே பார்த்துட்டோம். மீதிய கதை தொடருக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இனி நம்ம நேரே கதைக்குள்ளேயே போயிடலாம். ஒரு காலத்துல உஜ்ஜயினி எனும் நாடு ஒப்பற்ற நாடாக விளங்கியது. அப்போது உஜ்ஜயினி எனும் அந்த ஒப்பற்ற நாட்டிற்கு தலைநகராக விளங்கியது தர்மாபுரி. அந்த நாட்டை போஜராஜர் என்ற மன்னர் நல்லாட்சி புரிந்து மக்களின் பாராட்டை பெற்று வந்தார். அவரது ஆட்சி சிறப்புற்று விளங்கியதற்கு அமைச்சர் நீதிவாக்கியனும் காரணமாக இருந்தார். ஒரு நாள் போஜராஜர் தன் பரிவாரங்களுடன் வேட்டையாட கிளம்பினார். படை வீரர்கள் சிலருடன் காலையிலேயே கிளம்பிவிட்டதனால் அங்கு இங்கு அலைந்து திரிந்தும் எதுவுமே கிடைக்கவில்லை. கால்கள் சோர்ந்தன, பசிமயக்கம் ஏற்பட்டது. ஓய்வெடுக்க ஏதாவது இடம் கிடைக்காத என்று எல்லோரும் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தார்கள். அப்போது ஒரு கனிகள் நிறைந்த சோலையை பார்த்தார்கள். அதோ அங்கு ஒரு பசுஞ்சோலை கனிகள் நிறைந்த மரங்களுடன் இருக்கிறதே, அங்கு நாம் அனைவரும் சென்று ஓய்வெடுத்துவிட்டு பின்னர் நாம் வேட்டைக்கு சென்றால் என்ன என்று நீதிவாக்கியர் கேட்கவும் போஜராஜர் அதற்கு ஆமோதித்தார். அதற்கு சோலையின் உரிமையான சரவணப்பட்டர் பரன் மீது அமர்ந்திருந்த அவர் சோலைக்குள் நுழைந்த போஜராஜர் அரச பரிவாரங்களையும் பார்த்தார். வாருங்கள் அன்பர்களே, வந்து வேண்டிய கனிகளை பறித்து உண்ணுங்கள், இளைப்பாருங்கள், வாருங்கள் வாருங்கள் என்று உபசரித்தார். மன்னனும் மற்றவர்களும் சோலைக்குள் சென்றார்கள். இளைப்பாறினார்கள். வீரர்கள் கனிகளை பறித்து வந்து மன்னர் முன் வைத்தார். அவர்களும் உண்டு பசியாறி மகிழ்ந்தார்கள். அப்போது பரன் மேலிருந்து கீழே இறங்கி வந்த சரவணப்பட்டர் திடீரென்று மறுபடியும் அவர்களை பார்த்து, என்னுடைய தோட்டத்துல புகுந்து இந்த மரங்களை எல்லாம் இப்படி பாழாக்கிட்டீங்களே, உங்களை எல்லாம் இங்க அனுமதிச்சது யாரு? ஓஹோ, அந்த காவல்காரன் தானா? அவனை இன்னைக்கு துரத்தி விடுறேன், என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சார். என்ன இது, அவனே நம்ம எல்லாரையும் வரவேற்று உபசரிச்சுட்டு இப்போ அது போன்ற ஒரு விஷயமே நடக்காதது மாதிரி இப்படி ஆளை மாறி போய் பேசுறானே அப்படின்னு மன்னனுக்கும் மற்றவர்களுக்கும் ஆச்சரியத்தை அது கொடுத்தது. இப்படி கத்திக்கிட்டே இருந்த அவன் மறுபடியும் போய் பரன் மேலே ஏறினான். என்ன இவன் நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுறானே, நாம ஒன்றும் இங்கே வரலையே, இவன் கூப்பிட்டு தானே வந்தோம் அப்படின்னு நினைச்சாங்க. மறுபடியும் மன்னர் போஜராஜனே அவங்கிட்ட போய், ஐயா நீங்க ஒன்றும் கோபிச்சுக்காதீங்க, நீங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. எங்களுடைய வீரர்கள் எல்லாருமே நிறையவே கனிகளை பறித்து சாப்பிட்டுட்டாங்க. உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நான் நாளைக்கு தந்துடுறேன். வீரர்களுடைய தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா பொறுமையுடன் சொன்னார். சரி சரி அப்படின்னு தலையை அசைச்சிட்டு அந்த சரவணப்பட்டர் பரன் மீது ஏறிக்கொண்டான். பரனை சென்றடைஞ்சதுமே அவன் மறுபடியும் மன்னனையும் அவருடைய வீரர்களையும் பார்த்து, ஏன் புறப்படுறீங்க? இந்த சோலையில நிழல்ல தங்கி நன்றா ஓய்வு எடுத்துட்டு போங்கனே, ஏன் அவசரப்படுறீங்க? இங்க உங்களுக்கு ஏதாவது அசௌகரியம் ஏற்பட்டுடுச்சா? ஐயோ அப்படின்னு கேட்டான். அவன் மறுபடியும் இப்படி பேசினது போஜராஜருக்கு ஒரு மிகவும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் தந்துச்சு. என்ன இவன் திடீர்னு இப்படி பேசுறானே, பரன் மீது இருக்கும்போது ஒரு பேச்சும் பரனை விட்டு கீழே இறங்கி வரும்போது இன்னொரு பேச்சாவுமே பேசுறான். ஐயா, இந்த தோட்டத்தை நானே விலைக்கு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். விற்பதாக அபிப்பிராயம் இருந்தா என்ன விலை சொல்லுங்க, தந்துடுறேன். இதை கேட்ட சரவணப்பட்டன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். விற்பதற்கு சம்மதித்து விலையையும் சொன்னான். 2 தினங்கள்ல தோட்டம் கைமாறுச்சு. மன்னனுடைய அதிகாரி தோட்டத்தின் விலையை கொடுத்து பரன் மீது வைத்தே அவன்கிட்ட கையெழுத்தை வாங்கிக்கிட்டாங்க. ஏன்னா பரன் மீது இருந்தாதான் அவன் ஒரு நிதானத்துல இருப்பான், இறங்கிட்டா முன்னுக்கு பின் முரணா பேசக்கூடியவனா இருக்கிறானே அப்படின்னு நினைச்சுதான் அப்படி செஞ்சாங்க. தோட்டம் கைமாறின பிறகு பரனுக்கு கீழே தான் ஏதோ மர்மம் இருக்கு, அதனாலே அங்க பெரிய குழியா நல்ல ஆழமா தோண்ட சொல்லி மன்னர் உத்தரவிட்டாரு. அவருடைய கண் பார்வையிலேயே குழி தோண்டப்பட்டுச்சு. அவர் எதிர்பார்த்தது போலவே அங்க ஒரு ஆச்சரியம் அவருக்கு காத்திருந்துச்சு. அந்த பள்ளத்துல ஒரு அழகான நவரத்ன சிம்மாசனம் இருக்கிறத அவர் பார்த்தாரு. ஒரு சிம்மாசனத்துக்கு மொத்தம் 32 படிகள் இருந்துச்சு. ஒவ்வொரு படியிலும் ஓரத்திலையும் ஒவ்வொரு பதுமை காணப்பட்டது. மன்னர் அது போல ஏதாவது அதிசயம் இருக்கும்னு எதிர்பார்த்துதான் அதனாலதான் அந்த பெரிய தோட்டத்தையும் விலைக்கு வாங்கினாரு. அது இப்போ சரியா ஆயிடுச்சு. அப்போ மன்னர் தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாரு, இந்த சிம்மாசனத்தை எடுத்துட்டு போய் ஆட்சி செஞ்சா என்ன, அரண்மனை ஜோசியர்கிட்ட கேட்டு முடிவு செய்யணும். சரி, முதல்ல இதை அரண்மனைக்கு எடுத்துட்டு போவோம், மற்றதை பத்தி அப்புறம் யோசிக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. பிறகு அந்த பிரம்மாண்டமான சிம்மாசனத்தை எடுத்துட்டு போறதுக்கு வண்டி தயாராச்சு. வண்டியில சிம்மாசனம் ஏற்றி வைக்கப்பட்டுச்சு. யானைகள் வண்டியில பூட்டப்பட்டு இழுத்து போச்சு. வழியில அதை கண்ட மக்கள் எல்லாம் அதனுடைய பிரம்மாண்டத்தை கண்டு அதிசயப்பட்டு போனாங்க. சோலையிலிருந்து அரண்மனை போகிற வரைக்கும் அதை பார்க்க வழி நெடுங்கிலும் மக்கள் கூடிட்டாங்க. பிரம்மாண்டமான குழு மண்டபம் ஒன்றை புதிதா நிர்மாணிச்சு அதுல நவரத்தின சிம்மாசனத்தை வச்சாரு போஜராஜர். அந்த சிம்மாசனத்துல அமர்ந்து கொண்டு உலகம் புகழ் பெற்ற சிறப்புற ஆட்சி செய்யலாம்னு ஆசைப்பட்டாரு. ஜோதிடர்களை அழைச்சு ஒரு நல்ல நாளை கேட்டு அந்த ஆசனத்துல அமர்றதுக்கு ஒரு நல்ல நாளையும் குறிச்சாரு. அந்த நல்ல நாளில உஜ்ஜயினி நகரம் விழா கோலமா இருந்துச்சு. அரண்மனை பிரமாதமாக அலங்கரிக்கப்பட்டு இருந்துச்சு. மக்கள் அரண்மனையை நோக்கி வந்துகிட்டே இருந்தாங்க. அந்த சிம்மாசனத்தை வைக்கிறதுக்காக போஜராஜர் கண்களை கவரும் வகையில 1000 கால் மண்டபம் ஒன்றை புதுதா அமைச்சாரு.
அந்த அரிய சிம்மாசனத்தில் போஜராஜர் கம்பீரமாக வீட்டிருக்கும் காட்சியை காண்பதற்காகவே அண்டை நாட்டு மன்னர்களும் வந்திருந்தாங்க. ஜோதிடர் குறித்திருந்த நல்ல நேரத்தில் நீராடி புத்தாடை ஒழித்தி குலதெய்வங்களை வணங்கி வழிபட்டு மண்டபத்திற்கும் வந்தார். மன்னருடைய வருகையை எல்லாரும் எதிர்பார்த்திருந்தவருங்க மன்னர் வாழ்க, மன்னன் வாழ்க, மன்னாதி மன்னா வாழ்க என்று இந்திரன் பரிசாக அளித்த இந்த நவரத்திர சிம்மாசனத்தில் அமர்ந்து நல்லாட்சி புரிய இருக்கும் மாமன்னர் போஜராஜர் வாழ்க வாழ்க என்று கோஷமும் எழுப்பினாங்க. அனைவரும் ஆசீர்வதித்த பிறகு பின்னர் மன்னரை நோக்கி, மன்னாதி மன்னனே, நல்ல சுப வேலை நெருங்கிவிட்டது. இனி தாங்கள் கம்பீரமாக வலது காலை சிம்மாசனத்து படியில் வைத்து மேலேறி சென்று அமரலாம். இறைவன் திருவருள் என்றும் உங்களுக்கு உண்டு என்று வாழ்த்துரையும் தந்தார்கள். மன்னர் போஜராஜர் இறைவனை மனதில் தியானித்தவாறே சிம்மாசனத்தை நெருங்கினார். கண்களை மூடியவர் அதற்கு அஞ்சலி செய்துவிட்டு அதனை ஒருமுறை கண்களால் கண்டு ரசித்துவிட்டு சிம்மாசனம் மிகவும் உயரமாக பிரம்மாண்டமாகவும் கம்பீரமாகவும் காட்சி தந்ததை பார்த்து மெய் சிலிர்த்து போனார். அதில் பதிந்திருந்த நவரத்தினங்கள் கண்களை பறித்தன. அந்த சிம்மாசனம் 32 விசாலமான படிகளை கொண்டிருந்தது. ஒவ்வொரு படிக்கும் காவலாகவோ அலங்காரமாகவோ தெரியாது அழகான இளம் பெண்கள் பதுமை வடிவில் இருந்தார்கள். போஜராஜர் பக்தி சிரத்தையோடு தனது வலது காலை சிம்மாசனத்தின் முதல் படியில் வைத்து ஏற முயன்றார். தொடர்ந்திருங்கள் நேயர்களே. வரும் அடுத்த எபிசோடில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.